நீங்க செய்யறது என்ன செய்யறதுன்னே தெரியாம, இப்ப நான் வரும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாம வந்தேன். என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்க வண்டியில் ஏறி வரும்போது வரைக்கும் குழப்பம்தான். இங்க வந்து இறங்கியும் குழப்பம்தான். இப்படி என்ன செய்யறது ஒரு படபடப்பு நெஞ்சுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லி விட்டாப்ல, நான் என்ன போய் செய்யறதுன்னு வந்து, நீங்க போய் இறங்குங்க, உங்களுக்கே தெரிய வந்துடும் என்ன செய்யறதுன்னு, அதை செய்யுங்க. என்ன இப்ப இறங்கும்போது நான் கூட பல தடவை சொல்லியிருக்கேன், நான் என் வீட்டு வாலி விழுந்துருச்சுன்னு தான் கிணத்துக்குள்ள குதிச்சேன் எடுக்க. மூழ்கி போகும்போது தெரியுது என் பரம்பரையே உள்ளதான் கிடக்குது அப்படின்ட்டு. அப்புறமா தான் தெரிஞ்சு, முதல்ல என் இனத்தை கொன்னு விட்டான், என் இனச்சாவு இப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம வச்சு நம்ம விடுதலை கனவை அப்படின்னு தான் இறங்கினேன். ஆனா அப்புறமா தான் தெரியுது, இவன் எல்லாமே திட்டமிட்டு என் பரம்பரையை அவன் அழிச்சிருக்கான். என் மொழியை அழிச்சு, என் இனத்தை அழிச்சு, என் வரலாற்றை மறைச்சு, என் இலக்கியத்தை ஒழிச்சு, என் வழிபாட்டை அழிச்சு, மொத்தமாவே என்னை முடிக்கிறன்னு திட்டமிட்டு இருக்கானவனதான். இது வலுவா நின்றுட்டு இந்த வேர் எங்கடா இருக்குன்னு பார்த்தா அது வேறா இருக்கு, வெட்டா அப்படின்னு முடிவு. புரியுதுன்னு நினைக்கிறேன்.